வாட்ஸ்அப் கைஸ், நான் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம ஆனதா மைன்கிராஃப்ட் வீடியோவில் தான் கைஸ் நம்ம இருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஒரு இங்கிலீஷ் வீடியோ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கிறதுல சப்போர்ட் வருவோம், பார்த்துக்குவோம். போன வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் 10 அயன் நம்ம மைண்ட் பண்ணியிருக்கோம். சரி, அதெல்லாம் மில்க் டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்னோட அயன் டூல்ஸ் எல்லாத்தையும் நான் செய்யணும், கிராஃப்ட் பண்ணணும். மை அயன் பிக்கர்ஸ், சிசர்ஸ், இப்படி நிறைய எனக்கு புதுசாக அன்லாக் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் ஒரு லைட்னிங் ராட் இப்போ நான் செஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட பேஸில் லைட்னிங் அடிச்சிது அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சுட்டுருவேன். ஸோ நான் அதுக்கு ஒரு லைட்னிங் ராடுக்கு நம்மளோட அயன் எல்லாத்தையும் நம்ம எழுதி வருவோம். ஈஸியாக இதை உள்ளே போட்டு வச்சுக்கிறேங்க. ஒரு 4 தான் போட முடியுமா? ஓகே, நம்ம அயன் எடுத்து இப்போ எனக்கு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு வா ஓகே இதுக்கு ஓகே. இப்போ நான் நம்மளுக்கு கைஸ் என் பிக்காக்ஸ் ஒன்று, எனக்கு ஸ்வாட் இப்போ இதுவும் தேவைப்படாது. ஸோ சிசரு தேவைப்படாது. வேறு ஒரு பக்கெட்டு லாவா எனக்கு செய்ய ஒரு பக்கெட் நான் செஞ்சுக்கிறேன். அயன் செய்ய முடியாது. சரி, ஓகே ஓகே. ட்ராப் டோர் நான் இப்போ செஞ்சுட்டேன் கைஸ், செஞ்சுட்டேன். இப்போ நான் ட்ராப் டோர் எடுத்து வெளியே என்னோட அவுட்டர் இந்த ட்ராப் டோருக்கு பதில் நான் இந்த அயனை வைக்க போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட பக்கெட் ஆல்ரெடி இருந்துச்சு, பட் இப்போ என்கிட்ட காணணும். அதனால தான் ஓகே, அது க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்னோடய அயனை வச்சுட்டு இப்போ நான் உள்ளே கொண்டு அங்கே போட்டுக்கிறேன். இன்னும் ஒன்று பண்ணிட்டு பிடிக்கிறேன். ஓகே, நான் வந்துருச்சா? ஓகே, 7 வந்துருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை வச்சு ஒரு லைட்னிங் ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். லைட்னிங் ராட் ஃபார் மீ. ஒரு லைட்னிங் அதை செஞ்சுக்கிட்டு இப்போ வெளியே போய் ஒரு சேஃப்டி இருக்கும். இப்போ இந்த லைட்னிங் வச்சுக்கிட்டு வந்துடும். சரி, ஏன்னா தண்டர் ஸ்ட்ராமாக போயிட்டுருக்கு வெளியே. ஓகே, அவன் பேஸ் பக்கத்தில் லைட்னிங் ராடுக்கு பதில் உடனே பலிடுவோம். ஜாம்பி பக்கத்தில் வச்சுட்டு போயிடலாம். வேஸ்ட் அது சாப்பிடுச்சாச்சு. ஓகே, இப்போ நான் போய் அங்கே ஒரு டர்ட் வச்சிருந்தேன், விழுந்தேன் சீரியஸ்லி. ஓகே, இப்போ நான் போய் ஆக்சுவலி கைஸ் இந்த இடம் நம்ம வீடியோ மைன்கிராஃப்ட் சீரிஸை பார்த்துருந்தீங்க. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு வில்லேஜர் செல் இது. ஆக்சுவலி நான் தான் இதை உடச்சி அந்த தண்ணியெல்லாம் உடச்சி லூட்ஸே நான் நிறையா லூட்ஸும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, என்னோடய யூடியூப்பில் தான் இருக்கும். இப்போ நான் ஹார்ட் என்னோடய மினி அர்ஜுன் தமிழ் ஏடிஜி அர்ஜுன் தமிழ் உள்ளே போயிட்டு இப்போ வெளியே வந்தோன்னா எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் போய் இந்த ஓட்டையை மூடிட்டேனாட்டா எனக்கு லைட்டிங் ஏமா கிடையாது. மேலே அந்த டர்ட் மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு மேலே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு பெருசு இல்லை. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த அப்சீனியன் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது போய் இப்படி நிறையா வேலைகள் நம்மளுக்கு நிறையா இந்த வீடியோவில் இருக்குது. சரி, எனக்கு மொத்தமாக 8 டாட் வச்சுருக்கீங்க கைஸ்.
நான் குடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம். சி எப்படியோ நான் வச்சுக்கிட்டு லைட்னிங் ரோடு இப்போ நான் வேகமாக இந்த இடத்துலன்னு போயிருந்தேன். 1 2 3 செதுக்க மாட்டேன். இப்போ நான் போய் காகுல் ஸ்டோன் ஃபார்ம் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 பக்கெட்டும் இருக்குது. ஸோ இந்த பக்கெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மைனிங்குள்ளே போய் ஏதாவது லாவா ஏதாவது கிடைக்கிறான்னு நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மைனிங் எனக்கு கொஞ்சம் உள்ளே விடுவீங்களா? அயன் பிக்காக்ஸ் ஸ்டோன் பிக்காக்ஸ் நீ எனக்கு தேவையில்லை. அயனே போடு எனக்கு. பிகாஸ் நான் உள்ள கோல்டு எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. வாட்டர் இஸ் ஹியர். சீரியஸ்லி நான் ஐட்டம் எல்லாம் போயிடுமா? காண்டு கைஸ் எல்லாம் செட்டே போடுவாங்க கடைசியில். இதுக்கு பேர் தான் பேராசை பெண்ணுக்கு ஒரு பழம். அது இதுக்கு பேர் தான் நினைக்கிறேன் கைஸ். ஒரு பெஸ்ட் என்னோட சேனலில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஐட்டம் எதுவும் கீழே போகலான்னு சொல்ல வந்துட்டு எக்ஸ்பி எல்லாம் கீழே இருக்குது. சரி அப்படின்னா நான் இங்கேருந்து என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் கேரி பண்ணிக்கிறேன். ஓகே நான் எல்லாமே இருக்கான்னு கரெக்டாக ஒரு செக்கிங் பண்ணிக்கிறேன்னு. என்னோட பூட்ஸ் கைஸ் என்கிட்ட பூட்ஸ் இருந்துச்சு, டைமண்ட் பூட்ஸு. அது மட்டும் அந்த பூட்ஸை மட்டும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே நான் கேவலம் டைமண்ட்லாம் பார்த்தேன். ஸோ டைமண்ட் பூட்ஸ் நான் செஞ்சுக்கலாம். பட் இருந்தாலுமே எனக்கு ஆக்சுவலி நான் என்னோட ரூட்ஸ் எல்லாம் கீழே செட்டி இருக்குது. எனக்கு கிடச்சிருக்கு என்னோட ஐட்டம்ஸ். எஸ் பூட்ஸும் கிடச்சிருக்கு. என்னோட ஆடை வச்சு ரீலோட் பண்ணி வச்சுருக்குவோம். ஸ்வாட் மீட் அங்கே போ. ஸ்டோன் பிக்காக்ஸ். ஓகே இப்போ வந்து மார்க்கெட் கைஸ் நம்ம கையில் கோல்டு. நான் இங்கே ஆல்ரெடி அந்த கோல்டை மாற்றுறதுக்காக டார்ச்சை வச்சுட்டு தான் போயிருந்தேன். போன வாட்டி நான் பார்க்குறேன் ரா கோல்டு. நம்ம இப்போ கோல்டன் பிக்காக்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் கைஸ். பட் ஏன்னா 3 தான் இருக்குது என்னோட பிக்காக்ஸ் கரெக்டாக. இப்போ நான் வந்து இங்கே எஸ் 1 தான் இருந்துச்சுன்னா காண்டாக இருக்கேன். எஸ் நான் சொன்ன மாதிரியே நிறைய இருக்குங்க. போன வீடியோவில் என்ன வீடியோன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அந்த வீடியோவில் நான் இங்கே வந்து இதை பார்த்து எனக்கு அயன் பிக்காக்ஸ் இல்லாததுனால நான் மறுபடியும் ரிட்டன் ஆயிருப்பேன். அதுக்கான பதில் இங்கே தான். இப்போ நான் அயன் இன்கெட் வரைக்கும் செஞ்சிடலாம். டைமண்ட் டைமண்ட் பிக்காக்ஸ் வரைக்கும் டைமண்ட் ஸ்வாடு பிக்காக்ஸா அண்டரு இங்கே டைமண்ட்ஸ் இருக்குது. சொல்லி வாயிங்க போல காயும். எப்படி அதாவது இந்த இருட்டுக்குள்ளேருந்து எப்படி தப்பிப்பேனா? ஓகே வந்துட்டு டைமண்ட். ஓகே ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பிளாக் வந்து மைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னா அப்போ நான் அங்கே பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் டைமண்ட் எடுக்க முடியும். ஓகே நம்மளோட பார்ட் 7லேயே டைமண்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்றப்ப நல்ல விஷயம் தான். இதில் பள்ளம் இல்லை டைம் பண்ணிட்டு டைமண்ட்
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு டைமண்டையும். நைஸ் நைஸ், தேங்க்யூ ஃபார் யர் டைமண்ட்ஸ். 3 டைமண்ட்ஸ், 3 வச்சு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் பண்ண முடியும். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபுட். நான் மறுபடியும் இப்போ மேலே போய் மேல் ஃப்ளோருக்கு போன மாதிரி மேலே கட்டிட்டு போகல அந்த இடத்துக்கு போனேன். நான் இப்போ அங்கே போனாட்டம் உளுந்துக்கிட்டே இருக்கான். நான் இப்படி இந்த மாதிரி தண்ணியில் போயிட்டு இருக்கோம்னா உளுந்து ஒரு சில்லறை எண்ணம். ஏன்னா இங்கே இருக்கும் மெதுவாக நம்ம கிளைம் பண்ணி மேலே வந்துடுச்சு. நைஸ் நைஸ் நைஸ். குட்டு நம்மளுக்கு இன்னும் என்னோடய வேட்டை இன்னும் முடியவில்லை. முடிச்சு போயிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்னோடய டைமண்ட் வேட்டை நான் அதாவது பார்க்காத இடத்துலலாம் போய் நான் பார்த்து தேட போகிறேன். நான் ஏன்னா பார்க்காத இடத்துலலாம் எதையாவது மிஸ் பண்ணியிருப்பேன். அப்படி மிஸ் பண்ண எதையாவது கண்டுபிடிக்க முடியுதா மறுபடியும் அப்படின்னு நான் இப்போ போய் சர்ச் பண்ணி தேடி பார்க்க போகிறேன். பார்த்து ஏதாவது நல்லா கிடச்சா நல்லா இருக்கும். இங்கே இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு டார்ச் இங்கே இருக்கா? டார்ச் நம்ம ஆல்ரெடி அயன் டார்ச்சை பாட்டி வந்து அயன் வந்துருச்சு. ஸோ அயன் பிக்காக்ஸ் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவையில்லை. இங்கே டைமண்ட் நம்மளுக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு கைஸ் வித் எக்ஸ்பீஸ். இத்தனை டைமண்டை வச்சு எத்தனை டைமண்ட் ஆர்மர் செய்யலாம்? எத்தனை கிடச்சிருக்கு? 10 எனக்கு. ஆல்ரெடி 3 வச்சுருந்தேன். இங்கே கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து 10. க்ரீப்பர்னாலே இப்போ நான் முன்னாடி போகணும். ஏன்னா அது எனக்கு நெதரைட் அதில் க்ரீப்பர் இப்போ அங்கே இருக்கும். நான் அந்த க்ரீப்பரை நாசுக்காக வேறு ஒரு பாடையில் நான் கொண்டு போயிட்டேன். அதாவது ஒரு சேஃபான இடத்தை கூட்டிகிட்டு போய் தான் அதை நான் வந்து சாதிக்கணும். பிகாஸ் எனக்கு அந்த க்ரீப்பர் நம்பிக்கை இல்லை. அது என்னையே தான் இப்போயே குடுன்னு பட்டுட்டு இருக்கு. ஏன்னா பழங்காலத்து எனிமி மாதிரி அயனு நல்லா இன்றைக்கே ஒரு டைமண்டு கோல்டு அயனு இதுக்கு தான் கைஸ் நான் சொன்னேன் ஆல்ரெடி. போகும்போது க்ரீப்பர் கிட்டலாம் சேஃபாக இருக்கணும் கைஸ் அப்படின்னு சொன்னேன்ல. தட்ஸ் வை. சி இப்போ பார்த்தீங்கல்ல, இப்போ எனக்கு வந்து இன்னொன்று ஒரு டார்ச். ஓகே டார்ச் வந்துட்டு இப்போ நான் அந்த டார்ச் எடுத்து போய் இங்கே விட்டு சேர இதானா எஸ் இதே நம்ம இந்த வாட்டி வந்து மறுபடியும் விட்டா என்ன எல்லாத்தையும் மறுபடியும் எடுக்கணும். எழுதி விட்டாச்சு டார்ச் கைஸ். இப்போ நான் மறுபடியும் என்னோடய பேஸுக்கு போய் இன்னும் நிறைய என்னோடய 2 பிளாக் ஆஃப் கோல் நான் வந்து ஃபியூலுக்கு போட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஃபியூலில் இருந்து 1 மட்டும் எடுத்து இவங்க ஃப்ரீயாக விடவே மாட்டேங்களாடா. பட் என்னடா வந்துக்கிட்டே இருந்தாலுமே ஓடு 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 ஓடு. எஸ் 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 என்னைய எது அடைச்சது எனக்கே தெரியல. ஹெல்த் பாரும் பாடி தான் இருக்குது. சொன்ன வந்து கூப்பிடு கார்டு. எஸ் ஓகே சாப்பிட்டு இப்போ நான் வந்து ஹெல்த் எனக்கு கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஓகே இப்போ நான் மறுபடியும் நான் இதோட இடம் இருக்குல்ல இதில் நான் வந்து ஏறி போய்க்கிறேன். அது மேலே போக முடியும் கீழே வருமானும் விழுந்துடுவானான்னு ஒரு யோசனை கேஸ். போய் என்னோடய கோல்டு டைமண்டு அது எல்லாத்தையுமே ப்ரிசியஸாக என்னோடய கோல்டில் மட்டும் இன்கட் பண்ணேன். ரா கோல்டு யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட கேம்
அதான் போயிட்டுருக்கு. பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கைஸ் நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதை வச்சு தான் இன்னொரு கேம் எப்படி போகும்னு. ஆக்சுவலி நான் உழுக்குமேனு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருக்கீங்க, அதனால தான் அது உழுந்தேனா. பட் நீங்கள் இப்போ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ கேம் வந்து ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக அழகாக போயிட்டுருக்கு. ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. சி சும்மா நாண்டு போனால் கூட நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்கிது, நம்மளை பெற்றுக்கிட்டு. தட்ஸ் வை யூ ஆர். ஓகே, நம்ம கீழே போட்டு இப்போ நான் போய் எனக்கு கிடைச்ச எல்லா ஆட்டையும் நான் ஸ்மெல் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பர் இன்கட், நைஸ். இந்த ஒரே ஒரு பிளாக் ஆஃப் கோல் தான், அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கோல் கோல் கிராஃப்டிங் ஒரு 9 கோல் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ டார்ச்சஸ் செய்ய முடியாதா? ஸ்டிக்கு டெப்ளனட் வால். ஓகே, எனக்கு இப்போ ஸ்டிக்கு நான் செஞ்சுட்டேனே கைஸ். ஓகே, ஸ்டிக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் போய் கொஞ்சம் வுட்டை கிரைண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டைம். ஓகே, நைட் டைம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நான் போய் வுட்டை எடுத்துக்கிட்டு போய் ஒரு தூக்கட்டையும் போட்டுட்டு நான் வந்து போய் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கோலில் ஸ்மெல் பண்ணுறது, டார்ச் செஞ்சு போகிறது எல்லாத்தையும் அதுக்கப்புறமா நம்ம பாட்டுக்கணும். தட்ஸ் கரெக்ட் ஐடியா. ஓகே ஹேஸ், நம்ம கிரைண்ட் அடிக்கிறது மெதுவாக அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்மளே பீஸ்ஃபுல்லாக. இப்போ குனிஞ்சு வா. நம்ம இப்போ மறுபடியும் என்னோட பேஸ் மறுபடியும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எத்தனை பிளான் செய்யணுமோ அட்டெண்ட் செஞ்சுக்கிட்டு ஜூ பாக்ஸா ஜூஸ் பிளாக்ஸ் எனக்கு இப்போதைக்கு நீ தேவையில்லை. டைமண்ட் இப்போ செஞ்சிடலாமா? ஓகே, எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஐ வாண்ட் மை ஸ்டிக். எஸ், ஹியர். ஸ்டிக்கை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டிக்கு இருந்துச்சா, இப்போ ஸ்டிக்கை செஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கோல் வந்து என்கிட்ட இருக்குது. டார்ச்சஸ் ஹியர். ஓகே, எத்தனை போடும். இப்போ மிச்சம் ஒரு 2 கோல் இருக்கா, ரெண்டும் என்னோடய ஃபியூவலுக்கு நான் போட்டுக்கிறேன். மிச்சம் ஒரு ஸ்டிக்கு இங்கே இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து 29 டார்ச்சஸ் கிடச்சிது. இதை வச்சு உள்ளே போய் மைண்ட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி டவுன் ஆகலைல்ல. எஸ், இப்போ போய் என்னோடய கோல்டு எல்லாத்தையும் கோல்டு இன்கட்டாக நான் போட்டுக்கிட்டு இப்போ நான் மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். நைஸ் லூட் எல்லாமே கரெக்டாக போயிட்டு பீஸ்ஃபுல். ஓகே கைஸ், மைண்ட் பண்ணி இன்னும் நிறைய கோல்டு டைமண்ட் ஆக்கி நிறைய செய்யணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஐ திங்க் அந்த பிளாக் பண்ணி வச்சுருக்கிற அந்த வே இன்னும் நான் இப்போ அந்த வே போய் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் அவளுக்கு வாட்டர் பக்கெட்டை வந்து ஃபாஸ்ட் அவள் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த தண்ணி தேவை. ஃபாஸ்ட் அவள் பட் நம்ம வாய்ப்பு இருக்குதுகள். எஸ் 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 ஸ்டாண்டு அர்ஜுன் டபுள் கேமிங்னா யார் கைஸ்? ஹீரோ மினுக்கு. ஓ, நைட் டைம் ஆயிடு. நைஸ் நேரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸ்பைடர்ஸ்
ஓ ஓகே முன்னாடியே வருமே இது வேற யா எது அடிக்குது இப்போ ஓ ஸ்கெலிட்டன் நான் வந்த சொல்ல ஓகே நான் வந்த சொல்லே போய் இப்போ நான் போய் கொஞ்சம் தூரம் வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா கொஞ்சம் இருக்கேன் இந்த கேவை அதனால தான் இது பண்ணிட்டு போல கேவே மன்னிச்சுக்கோ நான் தூங்கிட்டே வரேன் காலையிலாவும் அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் போயிருக்காங்க இல்லை அப்படின்னா நம்ம அடையில கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு போகணும் வேகம் என்ன ஏறோ கூட இப்படி பண்ணிடுறாங்க இந்த கேரக்டர் வீக் கேரக்டராக இருப்பான் போல ஓடினேன் வீட்டுக்கே ஓடினேன் வழியில் பண்ணியை பார்த்தேன் சாதித்தேன் சாப்பாடை எடுக்கிறேன் ஓடி வீட்டுக்கு போடினேன் அது தெரியுங்க ஓகே மறுபடியும் போய் ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் சொல்லுவோம் நம்ம முடிச்சுக்கிட்ட டோக்கனில் போட்டு இப்போ 10 கோல்டு இன்கட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம எங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வாழ்மைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ கைஸ் பாய்